செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஸோ கொடுத்துருக்க இந்த டேஷில் இருக்குல்ல, இந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படின்னாலும் நம்ம என்ன இந்த ஏபிஜிபி இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மைனஸ் பண்ணி பாருங்களேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காமனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமனாக இல்லை. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஏபி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரீஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது டிவிஷன்லேயும் நம்மளுக்கு வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது 3. ஸோ இது வந்துட்டு எப்படி என்னோட மல்டிபிள் அப்படின்னா 3 × 4. ஸோ இது வந்துட்டு எதோட மல்டிபிள் 3 × 9. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு எதோடது லாஸ்ட்டில் முடிகிற நம்பர்ஸை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் இது 3 டேபிளில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 16. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன சீரீஸில் வருது, இது 2², இது 3², இது என்னது 4². ஸோ அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக என்னவாக இருக்கும் 3 × 5². ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த டேர்ம் 3 × 6². ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்துட்டு என்னவாக இருக்கும் 3 × 7². ஓகேவா? ஸோ அப்போ உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிரித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் பிரிச்சுருங்க. ஒன்று அடிஷனில் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் செகண்ட் நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காமன் நம்பர்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு ஸ்கொயரில் இருக்கா க்யூப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ 7ஓட ஸ்கொயர் 7 7s எவ்வளோ 49. ஸோ 49ஓட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 147. ஸோ த மிஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு என்னது 147. ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியல என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.